மகாபாரதத்தில் நிறைய பலவிதமான கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் துரியோதனன் திரௌபதியை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டுமென்றே நினைத்து பிறகு தானும் அவமானப்படுத்தப்பட்ட கதையை பற்றி தெரியுமா? ஒருமுறை மயன் உருவாக்கிய பாண்டவர்களின் அரண்மனைக்கு கௌரவர்கள் வந்திருக்காங்க. அனைவரும் அமர்ந்திருக்க எல்லோருக்கும் உணவு பரிமாறுகிறாள் திரௌபதி. அப்போ துரியோதனன் அருகில் வந்து உணவு பரிமாற, இன்று உனக்கு யாருடைய முறை என்று அவமரியாதையாக கேட்டிருக்கான். பதறிய திரௌபதி எதுவுமே பேசாமல் மன வருத்தத்துடன் திரும்பி வந்துவிட்டாள். அதுக்கப்புறம் மனதை தேற்றிக்கொண்டு திரும்ப உணவு பரிமாற சென்றாள். ஆனால் துரியோதனனோ அதே கேள்வியை திரும்ப கேட்டிருக்கான். கண்ணீருடன் உணவு பரிமாறிவிட்டு திரும்பி வந்தாள் திரௌபதி. அங்கே இருந்த கிருஷ்ணனோ காரணத்தை கேட்க கண்ணீர் மல்க பதில் சொல்கிறாள் திரௌபதி. சரி, நீ இப்போது செல். அவன் அதே கேள்வியை கேட்டால் தட்சகனின் முறை என்று சொல் என்று ஆறுதல் சொல்லி தேற்றி அனுப்பினான் கிருஷ்ணன். கெட்ட குணம் கொண்ட அயோக்கியன் மீண்டும் இன்று உனக்கு யாருடைய முறை என்று சொல்லவே இல்லையே, சொல் திரௌபதி என்று நக்கலாக கேட்க, திரௌபதியோ தட்சகனின் முறை என்றாள். திடுக்கிட்ட துரியோதனன் அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்று விடுகிறான். திரௌபதி என்ன காரணம் என்று கேட்க கிருஷ்ணனோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. துரியோதனன் மனைவிதான் பானுமதி, நல்ல பண்புள்ள கற்புக்கரசி. அந்த கயவனுக்கு அப்படி ஒரு மனைவி. கணவன் தன்னை கவனிக்காமல் தன்னிடம் பாராமுகம் காட்டி இச்சையின்றி இருந்ததால் வருத்தமடைந்த பானுமதி ஒரு முனிவரிடம் அதற்கு உபாயம் கேட்கிறாள். அவர் ஒரு மரத்தின் வேரினை கொடுத்து இதை அரைத்து பாலுடன் கலந்து கொடுத்தால் உன் கணவன் உன்னை நாடி வருவான் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல பானுமதியும் வேரினை அரைத்து பாலில் கலந்து அதனுடன் குங்குமப்பூ சேர்த்து அந்த புறத்திற்கு வந்த துரியோதனிடம் கொடுத்திருக்காள். அவனோ அதை பருகாமல் பானுமதிக்கு தெரியாமல் அருகில் இருந்த புற்றில் ஊற்றிவிட, அங்கிருந்த பாம்பு புற்றில் தட்சகன் என்னும் பாம்புகளின் அரசன் அதனை குடித்துவிட்டு வெளியில் வந்து பானுமதியை இச்சையுடன் பார்த்து பானுமதியை அழைக்க, அவள் பதறியபடி கணவனை தவிர யாரையும் நான் மனதில் நினையேன் என்று அழுது புலம்பிருக்காள். துரியோதனன் நடந்ததை கேள்விப்பட்டு தன்னுடைய மனைவியை நினைத்து வருந்தி தட்சகனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கான். தட்சகன் பாம்பு என்றாலும் நற்குணமுடையவன். ஆகையால் பானுமதி வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளில் தான் இருக்கும் புற்றிற்கு வந்து பால் ஊற்ற வேண்டும் என்றும், அப்போது எந்த தவறும் நடக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக துரியோதனன் அவளுடன் வந்து தன்னை வணங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்திற்கும் சம்மதம் என்று சொன்னான் துரியோதனன். ஆனால் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என தட்சகனை கேட்டுக்கொண்டதாகவும், பிறரை காயப்படுத்த நினைத்தால் தானும் காயப்பட வேண்டி இருக்கும் என்பதுதானே உலக நியதி என்று இந்த கதையை திரௌபதியுடன் சொல்லி முடித்தான் கண்ணன். இந்த விஷயம் எப்படி திரௌபதிக்கு தெரிய வந்தது என்று யோசித்து குழம்பி போய்தான் வெளியேறினான் துரியோதனன். இந்த கதையின் கருத்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்த நல்லதோ கெட்டதோ நீங்க செய்ததை விட பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க.